அவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். யோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் அவன் ஞானம் உள்ளவன். அதனால தான் அவன் அவ்வளவு உபத்திரவப்படும் பொழுதும் ஆண்டவரை ஒரு வார்த்தை கூட பதறி பேசலை. இழந்ததை எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். சொல்லுகிறான், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இப்போ ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம். பரிசுத்தத்தை விரும்புவதுதான் ஞானம். கர்த்தரை முக்கியப்படுத்துவதுதான் ஞானம். அதுதான் ஞானம். நான் ஞானி என்று சொல்லிவிட்டு கர்த்தரை ஓரங்கட்டிவிட்டு நீ எதை செய்தாலும் அது நிலைக்கப் போவதில்லை. ஞானம் இல்லாத காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.